வெற்றி பெற வேண்டும். விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான். 100 விழுக்காடு வெற்றி பெற போகுது. அது வேற மாற்று கருத்து கிடையாது. அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது. படுதோல்வி அடைய போகுது, அது உறுதி. இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னியர் சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இப்போ அது எடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரியா கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்கு. நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பாத்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் எனக்கு போறீங்க. சும்மா விட போறதில்ல நான். இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயா கிட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லி இருக்கிறாங்க? 3000 உறுதி. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர். தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில. திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர். அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. இது என் Facebookலயே பார்த்தாலே போதும். என் Facebookலயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். இவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். நான் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி அதை நம்ப வச்சிட்டு இருக்கிறேன். இதைத்தான் பேசணும். உங்க குரு இருக்கிறாரே, அவர் பேச பார்த்தா ரொம்ப பயங்கர, அவங்களுக்கே பயங்கரமா இருக்குதான். குரு இந்த மாநாட்டுக்கு வராம பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க போல. இப்படியெல்லாம் விழாவின் போது வன்முறையை தூண்டும் கோஷங்களை எழுப்பவோ, வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வரவோ கூடாது. வங்கக்கடலா வன்னிய கடலா? 1 கோடி வன்னியர்கள்
சித்திரை பெருவிழாவிற்கு அலைக்கடலென திரண்டு வாரீர் எனவும், கடல் நீரை அள்ள முடியாது, வன்னியரை வெல்ல முடியாது எனவும், நாங்க உரைய விட்டு வாளெடுத்தா இரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா எனவும், சோழர் வம்சம் இது, சோறு போடும் வம்சம் இது, எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவரொட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன. 15 வருஷமா நாம கட்டுப்படுத்தி இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். நான் எப்படி சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினரால் அவ்வப்போது வழங்கப்படும் அனைத்து அறிவுரைகளையும் ஏற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் ஜாதி வெறி எங்களுக்கு அதிகமா போச்சு. அதுக்கு காவல்துறை பேசாத, நீ இப்படி பேச, அதை தவிர்த்து நீங்க இங்க பேசு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் திரு ராமதாஸ் முன்னின்று நடத்திய இந்த விழாவில் பெரும்பாலான இளைஞர்கள் மது குடித்து விட்டுதான் வந்திருந்தார்கள். இப்படித்தான் திரு ராமதாஸ் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறாரா? வன்முறை, தீவிரவாதம், ஆபாசம், பெண்ணடிமைத்தனத்தை விரட்டுவோம் என்று கையை நீட்டி உறுதிமொழி எடுக்க சொல்லுகின்றோம். மது, புகை, கஞ்சா, லாட்டரி, சூதாட்டம் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவோம் என்று இளைஞர்களை உறுதிமொழி ஏற்கச் செய்கின்றோம். 10 மணிக்குள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும்போது 11:30 மணிக்கு பேசுறேன், போடு வழக்க, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார். 10 மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப நான் 11:30 மணி பேசுறேன், போடு வழக்கு. அடுத்த வருஷம் இது மாதிரி இவ்வளவு நேரம் மிஞ்சி இது பண்ணீங்கன்னா வழக்கு போடு. குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன்.